உங்க வீட்ல பிரெட் வாங்கினா காலியாக மாட்டேங்குதா? இல்ல பிரெட்ட வச்சு ஏதாச்சும் டேஸ்டியா டிஃப்ரெண்டா பண்ணணும்னு பாக்குறீங்களா? அப்ப இந்த ரவா டோஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பாக்கெட் பிரெட் எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது. அத எப்படி பண்ணலாம்னு பாப்போமா? நான் இன்னைக்கு ஒரு 6 டோஸ்ட் பண்ண போறேன். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் ரவா எடுத்திருக்கேன். வறுத்தது, வறுக்காதது எது வேணாலும் ஓகே தான். இதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிரா எடுத்து இந்த ரவால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இது மாதிரி இருக்கணும். இப்ப இது ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைப்போம். இப்ப இந்த ரவா ஊறுற டைம்ல நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிப்போம். ஒரு 1/4 கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன்ல ஒரு பாதி ஆனியன் நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி கேரட் இந்த சின்ன ஓட்டையில வச்சு நல்லா துருவிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ரவா பாத்தீங்கன்னா தயிரை எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கெட்டியா இருக்குது, இருக்கட்டும். இப்ப இதுல ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து நம்ம கட் பண்ணின எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது ரொம்ப கெட்டியா இருக்குது. இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்ப இதுல ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தயிரும் சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் இன்னைக்கு சார்டோ பிரெட் எடுத்திருக்கிறேன். இத மாதிரி கொஞ்சம் ஹார்டான பிரெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டோஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். இந்த பிரெட்ல கொஞ்சம் புளிப்பு இருக்கும். சோ இது வந்து நல்லா அந்த ஊத்தாப்பம் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஆனா நீங்க எந்த பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ தோசைக்கல்ல ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அதே டைம் பக்கத்துல நான் டோஸ்டரையும் ஆன் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னு சொல்றேன். இப்போ தோசைக்கல்லுல 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த ரவா மிக்சர் எடுத்து இந்த பிரெட்ல ஒரு மினிமம் 1.5ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ரவா ஸ்ப்ரெட் பண்ண சைடு தோசைக்கல்லுல வைங்க. ஒரு சிம்ல இருந்து மீடியம்ல வச்சு ஒரு 1ல இருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இந்த பிரெட் நல்லா கிறிஸ்பியானா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தான் நான் பக்கத்துல டோஸ்டர் ஆன்ல வச்சிருக்கிறேன். டோஸ்டர்ல குக் பண்றப்போ பிரெட் நல்லா கிறிஸ்பி ஆகும். அந்த கலர் நல்லா ஈவனா குக் ஆகும். நீங்க டோஸ்டர் இல்லைன்னா தோசைக்கல்லுலயே பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப இது டோஸ்டர்ல ஆயிட்டு இருக்கிறப்போ தோசைக்கல்லுல இன்னொரு ரவா டோஸ்ட் போட்டுடலாம். ஒரு டோஸ்டும் பண்றதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆச்சும் எடுக்குங்க. கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. திரும்ப சொல்றேன், நல்ல பிரெட் டோஸ்ட் ஆனிச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சூப்பர் கிறிஸ்பி ரவா டோஸ்ட் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே தேவையில்லை. ஆனா உங்கள்கிட்ட புதினா சட்னி இல்ல கொத்தமல்லி சட்னி இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி இதை தொட்டுக்கிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா கெச்சப் கூட நீங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பிரெட் வாங்குறப்போ கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்ய ஆரம்பிப்பீங்க. Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.